ஆயுதங்களை கீழே போடுதல் என்பதற்கு இங்கே இடமே கிடையாது என்கின்ற கருத்தை 23ஆம் தேதி தெளிவாக சொன்னார். பிறகு ஓரிரு நாட்கள் போன பின்ன என்னோட எடுத்து அவர் பேசிய பொழுது இன்னமொரு விடயத்தை சொன்னார். ம், தமிழீழத்தை கைவிட வேண்டும் ம், என்று தேசிய தலைவரும் பான் கி மூன் அவர்களும் அங்கே அங்கே வந்து வன்னிக்கு வந்து நடேசன் அவர்களோடு ஒன்றாக நின்று தமிழீழத்தை கைவிடுவதாக அறிவித்து விட்டால் போதும், நீங்கள் லேயிங் டவுன் ஆர்ம்ஸ் என்றெல்லாம் அறிவிக்க தேவையில்லை, தமிழீழத்தை கைவிடுவதென்று அறிவித்து விட்டால் போதும், நாங்கள் உடனடியாகவே நீங்கள் கேட்டதை போன்ற சீஸ்ஃபயர் ம், என்பதை கொண்டு வந்து ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்குவோம். வந்து அது இப்போ காசாவில் நடைபெற்றதை போல ஒரு ஒரு நெருக்கடியான சூழலை உருவாக்கி அந்த ஒரு கொஞ்ச இடத்திலே ஒரு பட்ச் ஆஃப் லேண்டில் இவர்களை நிற்க விட்டு விட்டு பேச்சுவார்த்தையை நடத்தலாம். ஆனால் அதுக்கு முன் நிபந்தனையாக தமிழீழம் என்ற கோரிக்கையை ம், கைவிட்டு விடுகிறோம் என்று அறிவிக்க வேண்டும். அதாவது மண்டியிட வேண்டும். ம். தமிழீழ இப்ப இறைமையை இந்த இந்த மண்டியிட செய்ய வேண்டும். இந்த தமிழீழ கோரிக்கையை கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி எந்த தரப்புல இருந்து அழுத்தம் வருது? வெளி தரப்புல ஆ இருந்தா இல்ல அது சிங்கள தரப்புல இருந்தா அல்லது ஐநா தரப்புகள்ல இருந்தா யார் இந்த அழுத்தத்தை பிரயோகிக்கிறது?